சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவர்களே. வகுப்பு 9 இயல் 2 கற்கண்டு பகுபத உறுப்பிலக்கணம். அதை பற்றி தான் இன்னைக்கு வகுப்புல நம்ம பார்க்க போறோம். ஒரு எழுத்து தனித்தோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தோ வந்து பொருளை உணர்த்துமானால் அது சொல் எனப்படும். அது சொல் எனப்படும். ஒரு எழுத்து தனித்து வந்தோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து வந்தோ பொருளை உணர்த்துமானால் அது சொல் எனப்படும். சொல் என்றால் என்ன? இதுதான். சொல்லோட வேறு பெயர்கள், சொல்லுக்கான வேறு பெயர்கள் என்னன்னா பதம், மொழி, கிளவி. இது சொல்லோட வேறு பெயர்கள். பதம் எத்தனை வகைப்படும்? அவை பதம் 2 வகைப்படும். ஒன்று பகாபதம், பகுபதம். பதம் எத்தனை வகைப்படும்? அவை அப்படி கேட்டாங்கன்னா பதம் 2 வகைப்படும். ஒன்று பகாபதம், பகுபதம். பகாபதம் என்றால் என்ன? பிரித்தால் பொருத்தராத சொல். பிரித்தால் பொருத்தராத சொல் பகாபதம் எனப்படும். இது 4 சொல்லிலையும் வரும். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அனைத்திலுமே வரும். பகாபதத்துக்கான எடுத்துக்காட்டு பாருங்க. மரம், முன், பிற, சால. இது பாத்தீங்கன்னா பெயர் பகாபதம், இது பாத்தீங்கன்னா வினை பகாபதம், இது இடை பகாபதம், இது ஒரு உரி பகாபதம். பகாபதம் என்றால் என்ன அப்படின்னா பிரித்தால் பொருத்தராத சொல் பகாபதம் எனப்படும். அதுக்கான எடுத்துக்காட்டு மரம், முன், பிற, சால. பகாபதம் என்னன்னு பார்த்தோம். பகுபதம் என்றால் என்ன? பிரிக்க கூடியதும் பிரித்தால் பொருத்தருதுமான சொல் பகுபதம் எனப்படும். பகுபதம் 2 வகைப்படும். ஒரு பெயர் பகுபதம், வினை பகுபதம். பெயர்னா நம்ம குறிக்கிற பெயர்களை குறிப்பது பெயர் சொல். வினை பகுபதம் நம்ம செய்யற வேலையை குறிப்பது, அதுதான் வினை. அது இங்க பாத்தீங்கன்னா பெயர் பகுபதத்துக்கு எடுத்துக்காட்டு வேலன். இது எப்படி பிரிக்கலாம்னா வேல் கூட்டல் அன். இதுல வேல் என்பது அகுதி, அன் என்பது விகுதி. அன் என்பது விகுதி. அடுத்தது செய்தான், வினை பகுபதத்தோட எடுத்துக்காட்டு செய்தான். செய் கூட்டல் இத்து கூட்டல் ஆன். இதுல செய் என்பது பகுதி, இத்து என்பது இடைநிலை, ஆன் என்பது விகுதி. ஆன் என்பது விகுதி. இந்த பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? அவை 6 வகைப்படும். அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனை? அவை பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இந்த வினா உங்களுக்கு தேர்வுல கேட்கலாம். தேர்வுக்கான பதில் இதுதான் மாணவர்களே. ஒன்று, அதுல பகுதி என்னன்னு பார்க்க போறோம். பகுதினா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இது முதலில் நிற்கும், சொல்லோட முதலில் நிற்கும். இதோட சொல்லோட முதலில் நிற்கும். அடுத்து இதோட வேறு பெயர் முதல் நிலை. இதோட வேறு பெயர் என்னன்னா முதல் நிலை. சொல்லின் முதலில் நிற்கும். இதோட வேறு பெயர் முதல் நிலை. முதல்ல வரதால இது முதல் நிலை. முதல் நிலை. அடுத்து பகாபதமா தான் அமையும். பகாபதம்னா என்ன சொன்னோம்? பிரித்தால் பொருத்தராத சொல் தான் பகாபதமாக ஆகும் சொன்னோம் இல்லையா? அதுதான். இந்த பகுதி எப்படி இருக்கும்னா பகாபதமா தான் அமையும். அடுத்தது பாத்தீங்கன்னா வினை சொல்லில் ஏவலாக அமையும். வினை சொல்னா நம்ம செயலை குறிக்கதான் வினை சொல் அப்படி சொன்னோம். படித்தான், எழுதினான், இதெல்லாம் செயல் இல்லையா? அதுதான் வினை சொல்ல ஏவலாக இருக்கும். ஏவல்னா கட்டளையிடுவது, தனக்கு முன் உள்ளவரை ஏவி கூறுவது, அதான் ஏவலாக அமையும். அடுத்தது எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா ஊரன். பகுதியோட பகுதி, ஊரனோட பகுதி என்னன்னா ஊர். அடுத்தது பாத்தீங்கன்னா இது பகுதியில இருக்கா நடிகன், நடி. பார்த்தான். ஊரன் நடிகன்றது பெயர் இல்லையா? பார்த்தான்றது பார், வினை. அது எப்படி இருக்குன்னு சொன்னா ஏவலா
பார். வரைந்தான். வரைந்தானது வரை பகுதி. அடுத்தது மகிழ்ந்தான். மகிழ்ந்தானுடையது மகிழ். ஊரன் ஊர், நடிகன் நடி, பார்த்தான் பார், வரைந்தான் வரை, மகிழ்ந்தான் மகிழ். இப்படின்னு இருக்கிறது தான் என்னது பகுதி. இப்படி வினை சொல்லுல ஏவலாக அமையும். வினை சொல்லுல ஏவலாக அமையும். அடுத்தது விகுதினா என்ன? விகுதினா என்ன அப்படின்னா இது சொல்லின் இறுதியில் நிற்கும். சொல்லோட இறுதியில் நிற்கும். இறுதியில் நிற்கும். இதோட வேறு பெயர் கடைநிலை. இதுக்கு இறுதி நிலைன்னு சொல்லலாம். கடைசினாலும் இறுதினாலும் ஒன்றுதான். சரியா? இந்த விகுதி எதை காட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா கடைசியில இருக்கிறதால எதெல்லாம் காட்டும்? திணை. விகுதி எவையவற்றை காட்டும் அப்படின்னு கேட்பாங்கப்பா. அதுக்கு என்ன பதில்னா திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை காட்டுவதாக அமையும். திணைனா உயர்திணையா அக்ரிணியான்னு காட்டும். உயர்திணையா அக்ரிணியா. பால்னா என்னது? ஐம்பால். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின் பால். எண்ணா ஒருமையா பன்மையா? அதாவது ஒன்றை மட்டும் குறிப்பது ஒருமை, ஒன்றுக்கு மேற்பட்டதை குறிப்பது பன்மை. இப்படி சொல்றோம். இடம்னா தன்மையா முன்னிலையா படர்க்கை ஆகியவற்றை காட்டும். அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. இப்ப இந்த விகுதி எதெல்லாம் வந்தா நமக்கு விகுதின்றத நமக்கு சொல்ல போறோம். எடுத்துக்காட்டு நடந்தனன். நடந்தனன் அண்ணன் வருவாங்க கடைசியில். சரியா? அடுத்தது படித்தான். ஆண். இதுனா ஆண்பால் வினைமுற்று விகுதி. இதுல ஆணு வந்தா ஆண்பால் வினைமுற்று விகுதி. இந்த விகுதிகளை தெரிஞ்சுதான் உங்களுக்கு பகுபத உறுப்புகள் ஒரு வினாக்களுக்கு விடையா கேட்பாங்க. அப்ப ஒரு வார்த்தைகளை கொடுத்துட்டு இது எப்படி நீங்க பிரிப்பீங்க, இதுல என்ன பகுதியா விகுதியா எல்லாமே வராது. சொல்லு பிரிக்கும் போது கண்டிப்பா எது இருக்குன்னா பகுதி விகுதி மட்டும் கண்டிப்பா இருக்கும். ஒரு சொல்லுல பகுதி விகுதி கண்டிப்பா இருக்கும். அதுக்கு அடுத்து தவறுனா இடைநிலை தான் வரும். எல்லா சொல்லுமே எல்லாமே வராது. ஆனா ஒரு சில சொற்கள்ல ஆறுமே வர வேண்டிய வாய்ப்புகளும் இருக்கும். நம்ம இதை சுலபமா படிச்சு புரிஞ்சுக்கணும்னா நம்ம சுலபமா எழுதிடலாம் மாணவர்களே. மேலும் சில எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா மாணவர்களே, படித்தனள் பாடுகிறாள். அல் ஆள முடியும். இங்க அல் ஆள் அப்படி முடிஞ்சால் அது பெண்பால் வினைமுற்று விகுதி. நம்ம சொன்னோம் இல்லையா, பால் ஐந்தும் காட்டும், உயர்திணை அக்ரிணியா காட்டும் சொன்னோம். அதுலதான் இதோட விளக்கங்கள். நடந்தனர் இதுல அது வரும். பெற்ற ஆர் இந்த மாதிரி வந்தா பலர்பால் வினைமுற்று விகுதி. நீந்தியது போயிற்று. தூரு வந்துச்சுன்னா ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. ஓடின ஆ வரும். அல்ல ஆ வரும். ஓடின அப்படி வந்துச்சுன்னா பலவின் பால் வினைமுற்று விகுதி. அடுத்த சிரிக்கிறேன். ஏன்னு முடிஞ்சுனா தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. அதுல என்ன முடியலாம் இல்ல ஏன்னு முடியலாம். உண்டோம் ஓம். ஓம்னா என்னது? தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. அது அம்மா ஆம் எம் ஏ ஓம்ல முடியலாம் சொல்றாங்க. செய்த ஆய் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. அது என்ன முடியலாம்? ஆய் வரலாம் இல்ல ஆய் வரலாம் அப்படி சொல்றாங்க. பாரில் ஈ வரும். சரிங்க. பாரில் ஈர் இர் இது என்னது? முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. இந்த சொற்கள்லாம் வந்து அதை பிரிக்கும் போது இந்த எழுத்துக்கள்லாம் வந்துச்சுன்னா என்னென்ன விகுதிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மாணவர்களே. அழகிய பேசும். ஆ உம் அப்படின்னா பெயரச்ச விகுதி. பெயரச்ச விகுதி. வந்து தேடி ஊ ஈல முடிஞ்சுன்னா வினையச்ச விகுதி. வளர்க வாழிய வாழிய கா இய இயர்ல முடிஞ்சுன்னா வேங்கோல் வினைமுற்று விகுதி. முளைத்தல் தல் நிலை ஐ செய்கை கை காட்சி சி அழிப்பு பூ. தல்லு அல்லு ஐ கை சி பூல முடிஞ்சா தொழிற்பெயர் விகுதி. இப்ப பகுதினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், விகுதினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் மாணவர்களே. இப்ப பகுதினா என்ன விகுதினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்.
தெரிஞ்சுக்கிட்டோம். இடைநிலை சந்தி சாரிய விகாரம். அடுத்த வகுப்புல சந்திப்பு மாணவர்களே. பகுபத உறுப்புகள் எத்தனை அப்படின்றது எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க மாணவர்களே. நன்றி மாணவர்களே.